அண்மை செய்தி ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மும்பை புறப்பட்டு செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனும் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மும்பை புறப்பட்டார் எனும் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாலை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். இக்கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவார், உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மும்பை புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெகதீஷ் இணைகிறார். ஜெகதீஷ், வணக்கம். கூடுதல் விவரம். ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பாரத ஒற்றுமை யாத்திரை இன்று மாலை நிறைவடைய உள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த இந்திய ஒற்றுமை யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமான மூலமாக மும்பை சென்றிருக்கிறார். இன்று மாலை மும்பையில் இருக்கக்கூடிய சிவாஜி பூங்காவில் அந்த பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு மும்பை சென்று கொண்டிருக்கிறார். இதில் மும்பை செல்லும் முதல்வர் அவர்கள் அங்கு இந்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்தியா கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சரத்பவார், உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதன் காரணமாக இந்த பொதுக்கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர்ல ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையானது தற்போது நிறைவு கட்டத்தை எட்டி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த நிறைவு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மாநிலம் நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு மக்களவைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டமானது இந்தியா கூட்டணியின் அடுத்த கட்ட நோக்கங்கள் குறித்தும் பிரச்சாரம் குறித்தும் பல்வேறு முக்கிய தகவல்களை இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.